வருணு, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலே தீய சக்தியா தூய சக்தியான்னு போய்கிட்டு இருக்கு. அட போங்க, நீங்க வேற. இன்னைக்கு எங்க அண்ணன் அணுசக்தி வந்திருக்காரு. அணுசக்தியா? பார்த்தது இல்ல? கடைசியா ஹிரோஷிமால பார்த்தது. இன்னைக்கு ஈரோட்ல காட்டியிருக்காங்க அணுசக்தி. ஈரோட்லயா? ஈரோட்னா தமிழ்நாடு தாங்காதடா. தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே தாங்காதுதான் இன்னைக்கு. ம். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல. ஓ, யாருன்னு தப்புல பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம உள்ள போய் டீட்டெயிலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம். கையெல்லாம் நடுங்குது. ஐயோ. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். அண்ணன் அணுசக்தி யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி SIR பண்ணி விட்டு போயிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஆமா, அதுல உங்க பேர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் போய் பாருங்கன்றியா? ஆமா, நீங்க பாத்துட்டீங்கல்ல? நான் பாத்துட்டேன், என் பேர் இருக்கு. என் பேரும் இருக்கு. நீங்க எல்லாமும் நிறைய பேர் பாத்திருப்பீங்க. சில பேர் இல்லன்னு கூட மெசேஜ் எல்லாம் அனுப்புனீங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நேத்தும் சொல்லியிருந்தோம். இப்பயும் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடலாம். ஆமா, இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பேர் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுடைய பேரை ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க வாக்காளர் பட்டியல சேர்க்கணும். அதுக்கு வந்து ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அதை நீங்க உங்களுடைய பூத் லெவல் ஆபீசர் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாருல, அவருக்கு போன் பண்ணி கேட்டா அவரே கொடுப்பாரு. அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லயும் வந்து நீங்க அந்த ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம். எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் voters.eci.gov.in அதனுடைய லிங்கை கூட நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதுல போய் நீங்க ஃபார்ம் 6 ஆன்லைன்லயே நீங்க ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு வகையிலையும் நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணிடணும். இதுலயும் என்னன்னா அந்த SIR ப்ராசஸ் வருது. டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு தனி ஃபார்ம் வந்து வரும். அந்த ஃபார்ம்ல 2002 அல்லது 2005 உங்க குடும்ப பெயர் யாரு, 2002 அல்லது 2005 உங்க குடும்பத்தை சேர்ந்த யாருடைய பேரா இருக்கா அப்படின்ற அந்த டீடைல்ஸையும் கேட்கறாங்க. அதையும் சேர்த்துதான் கொடுக்கணும். அது இல்லைன்னா ஓட்டு இல்லையா? அது இல்லைன்னா திரும்ப நீங்க வந்து அந்த 13 ப்ரூஃப் ஒன்னு சொன்னாங்கல்ல, அந்த ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க கொடுக்குற மாதிரி ஆயிரும். 13வது ப்ரூஃப் பீகார்ல நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா சேர்ந்துக்கலாம் தானே? அதுதான். ஓகே, சரி. இப்ப என்னன்னா, அதே மாதிரி நிறைய பேருக்கு முகவரி தப்பா இல்ல பேர் தப்பா இருந்தா அதுக்குமே அந்த ஃபார்ம் 8 அப்படிங்கறத நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தா சரி பண்ணிக்கலாம். நீ அந்த பீகார் சொன்னல, பீகார் மூலமா ஃபார்ம் 8 யூஸ் பண்ணி தான் வர முடியும். இப்போ பீகார்ல ஓட்டு இருக்கிற ஒருத்தர், அவருக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஓட்டு வேணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் இப்ப போய் அந்த ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி கொடுத்து தன்னுடைய அட்ரஸை இங்க மாத்திக்கலாம். ஓகே, நிதிஷ்குமார முதல்வர் ஆக்குனவர் இங்க வந்து யார வேணா முதல்வர் ஆக்கலாம், யாரு வேணுமோ ஆக்கிக்கலாம் அவங்க, அப்படிதானே? சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஆண் வாக்காளர்களோட எப்போதும் போல பெண் வாக்காளர்கள் வந்து நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட 97 லட்சம் அப்படிங்கிறது 1 கோடியை நெருங்கி இருக்கு நீக்கப்பட்டவர்களோட அந்த எண்ணிக்கை. இதுல வந்து அதாவது ஓவராலா பார்க்கும்போது 15% வாக்குகள் வந்து என்ட்ரிஸ் வந்து காலியா இருக்கு. சென்னையில மட்டுமே 35% வந்து காலி செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது சென்னையினுடைய ஓட்டர் லிஸ்ட். ஆமா, அந்த மாதிரி மாத்தி விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, நம்ம அன்னைக்கு தான் சொன்னோம், குளத்தூர் தொகுதிக்கு போகும்போதுதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு முதல்வர் பேசியிருந்தாருன்னு. நாளைக்கு தெரியும் நிம்மதியா இருக்கா இல்லையான்லாம் பேசியிருந்தோம். பட் 1 லட்சம் வாக்குகள் வந்து அங்க காணாம போயிருக்குது. சேப்பாக்கம்ல 89,000 கிட்ட காணாம போயிருக்குது. எடப்பாடியோட அந்த எடப்பாடி தொகுதியில 26,000 வாக்குகள் கிட்ட தான் காணாம போயிருக்கு. இதுவே இப்ப திமுக என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, இவங்க அவங்க இதுல மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச. இதே இப்படி இருக்க கூடாது. குளத்தூர்ல அதிருப்தி அதிகமாக இருக்கு, அதனால அதிருப்தி ஓட்டுகளை எல்லாம் 1 லட்சம் பேர்ல நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் சொல்லலாம். 1 லட்சம் பேர் அதிருப்தியில இருக்காங்களா? யார் மேல? யார் மேல? அந்த தொகுதி எம்எல்ஏ யாரு மேல இருக்கலாம், பட் வந்து நீக்கி இருக்காங்க. ஏகப்பட்ட காம்பினேஷன்ல வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வெளியானதுல யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்ட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு அளவுல அதிகமாக எந்த தொகுதியில வந்து போயிருக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற லிஸ்டும் வந்திருக்கு. அதுல டாப் 3ல இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா சோழிங்கநல்லூர் 2,18,439 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. பெரிய தொகுதினா கொஞ்சம் நீக்கி தானே ஆகணும். ஆமா, அது அடுத்த 2வது இடத்துல வந்து பல்லாவரம் இருக்கு. 1,49,786 வாக்குகள். பல்லாவரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சமீபத்துலதான் அங்க அனகாபுத்தூர்ல நிறைய வீடுகளை இடிச்சு அங்க இருக்கிற குடியிருப்புகளை எல்லாம் வந்து வெளியேற்றி வேற இடத்துல குடியமர்த்தாங்க. நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து மாறி வேற இடத்துக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் போகலையோ அப்படிங்கிற சந்தேகம் பல்லாவரத்துல இவ்வளவு பேர் நீக்கப்பட்டதுனால வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஆலந்தூர் தொகுதியில 1,32,000 பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் தாமோ அன்பரசனோட தொகுதி அது. ஆமா, RS பாரதி அங்கதான் இருக்காரு. அங்கே வந்து இவ்வளவு பெரிய பேர் நீக்கியிருக்காங்க. இதுல சில பேர் வந்து பெரிய பெரிய ஆட்களே எங்களுக்கு வாக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஜேர்னலிஸ்ட் அவங்கலாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, குஜராத்லயும் இது வந்து இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 73,73,000 பேர் என்ட்ரிஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து முன்னாடி ஒரு 5 கோடிக்கு மேல
மேல இருந்த வாக்காளர்கள் இப்ப 4.3 கோடியா வந்து அங்க சுருங்கி இருக்கு அந்த மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை. இதுல வந்து அந்த டைம் கொடுத்துருக்காங்க, அடுத்த 19ஆம் தேதிக்குள்ள, ஜனவரி 19க்குள்ள இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம திரும்ப வரலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேர் திரும்பவும் சேர்க்கப்பட்டு விடும். அப்படி ஃபார்ம் 6 மூலமாக திரும்ப நிறைய பேர் சேர்த்தாங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கை வந்து 97 லட்சத்துல இருந்து ஒரு 70-75 லட்சத்துல வந்து நிற்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. ஆனா நம்ம வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முகமது சலீம் இவர் வந்து முன்னாள் சிபிஎம் எம்பியா இருந்திருக்காரு அங்க. அவரை வந்து என்னை வந்து ஜாதி மதம் மாத்திரத்தை தாண்டி என்னைய பிராமினா மாத்திருக்காங்க இந்த சார் மூலமா, எஸ்ஐஆர் மூலமா. சலீம் அவஸ்தின்னு என்னோட பேரும் என்னோட மகனோட பேரும் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு எம்பி, நான் எனக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அப்படியான குளறுபடிகள் இங்க என்னென்ன வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக போக தான் தெரியும். அதெல்லாம் இப்படிலாம் இருக்கே சார், நீங்க தேர்தல் ஆணையம் கீழே போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கே தெரியலங்க, நாங்க டெல்லியில கேட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியில கேட்டா நாங்க டெல்லியில தான் கேட்கணும், கொஞ்சம் தள்ளி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. பட் இப்ப ப. சிதம்பரம் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே 26 லட்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, 3 லட்சம் பேர் வந்து இரட்டை வாக்கு அட்டை இதெல்லாம் கூட ஏற்றுக்கொள்ற வகையில இருக்கு. ஆனா 66 லட்சம் பேருக்கு மேல வந்து முகவரியில இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது சந்தேகத்துக்குரிய வகையில இருக்கு, நெருடலா இருக்கு, இதை வந்து கவனிக்கணும் எல்லா அரசியல் கட்சிகளோட பூத் முகவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வழி இருக்குது, நம்ம சட்டத்தின்படி திரும்ப நம்ம வாக்க பெறலாம், இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க ஒரு விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா காங்கிரஸோட நகர்மன்ற தலைவர்கள் உதவி பண்ண தயாரா இருக்காங்களாம். யாருக்கு? மக்களுக்கு. இப்போதான் தயாராகவே இருக்காங்க. என்ன பண்ண அவங்க கட்சிக்கே என்ன உதவி பண்ணாங்கிற கேள்வி இருக்கும்போது மக்களுக்கு அவங்க களத்துல இறங்கி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுல இருந்து இந்த வீடு மாறி போனவங்க, அட்ரஸ்ல இல்லாதவங்கன்ற இடத்துல இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் வந்து வேற முகவரிக்கு போயிருப்பாங்க, அங்கேயே வந்து ஓட்டு எடுத்திருப்பாங்க. அதனால அங்க நம்ம ஓட்டு வச்சுக்கலாம், இங்க வேணாம்னு சொல்லிட்டு கூட அந்த ஃபார்மை கொடுக்காம இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெளியூர்கள்ல இருந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இல்ல, அது ரெட்டை ஓட்டுல வராதா? இல்ல, அதுதான் ரெட்டை ஓட்டுல ஒரு ஓட்டை நீக்கிடுவாங்க. அந்த அடிப்படையில நிறைய பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டதா ஒரு கணக்கு வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர்ல ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டை வச்சுக்குவோம், சென்னையில ஓட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்படி விட்டதாகவும் சில டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு பிறகுதான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதுனால ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, முதல் முறையாக நேர்மையாக தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவ்வளவு நாள் போலியா தேர்தல் நடத்திருக்கீங்க. 26 லட்சம் பேர் இன்னும் இந்த ஒரு வருஷத்துல இறந்தாங்க. கடைசியா ஜனவரி மாசம் கூட தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ரிவிஷன் நடத்திருக்காங்க. அதுல இறந்தவங்களுடைய பேர்கள்லாம் விட்டுட்டு இப்போ வந்து 26 லட்சம் பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகளாக இறந்தவங்களுக்கும் போலியா ஓட்டு போட்டிருக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளால பயன்படுத்த முடியலைங்கிற சில கட்சிகள் கூட ஃபீல் பண்ற மாதிரி தான். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னை வந்து நீங்க சிஎம் வேட்பாளரா நிறுத்தி பாருங்க, கவர்னர் காட்டுறேன், கவர்னர் பதவி இல்ல, அதனால எனக்கு ஏதாவது பதவி வேணும், நான் ஜெயிக்கணும்னா இப்படிதான் தேர்தல் நடக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்ல என்ன பண்ண முன்னாடியே இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாஜக தலைவராக தமிழிசை இருக்கும்போது சிஎம் ஆயிருப்பாங்க. இப்ப தேவையில்லாம வந்து கவர்னர் ஆகி திரும்பவும் இங்க வந்து கட்சி தலைவர் பதவிக்கு வந்து சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல. ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து அவங்க ஜனநாயகம் இப்பவே காப்பாத்திட்டாங்கன்றாங்க. அப்ப ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அதே மாதிரிதான் எடப்பாடியும் பேசுறாரு. என்னன்னா திமுக வந்து இந்த மாதிரி போலி வாக்குகளை வச்சுதான் வந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்க, மக்களை ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த கனவு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. 11 எலெக்ஷனா அதுல அதனாலதான் தோத்துருக்காப்ல. அதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, அப்ப என்னன்னு தெரியலையே. அப்போ வந்து அவங்க சரி இவங்க சொல்றாரு இவ்வளவு போலி வாக்குகள் இருந்ததுன்னு, அவங்க பூத் ஏஜென்ட்ஸே போய் கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளவு தோல்விக்கு அப்புறம் போலி வாக்குனாலதான் தோத்தோன்னு இப்ப சொல்றாரு. கடைசியா 2005 தானே நடந்துச்சு எஸ்ஐஆர். அதுக்கப்புறம் 20 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, அவரே விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அவரு தான் 2011-16 ஜெயிச்சாரு, அப்ப போலி வாக்குகள் வச்சுதான் ஜெயிச்சாங்களாங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு. அதே நேரத்துல எடப்பாடிக்கு வந்து ஒரு சந்தேகமும் இருக்கு போல, என்னதான் 90 லட்சம் பேரை நீக்கிட்டாலும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குப்பா, நம்ம ஆளுங்க எதுவும் அதுல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு மேல இடத்துல கொஞ்சம் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பண்றாரு. பூத் ஏஜென்ட்ஸ்ட போய் நீங்க வரைவு வாக்காளர் பட்டியலையும் இதையும் வச்சு சரி பாத்துருங்க, சரியா இருக்காங்க பாத்துருங்க, யாராவது விடுபட்டு இருந்துச்சுன்னா சேர்த்துருங்க, போலி வாக்குகள் இருந்தா நீக்கிருங்கன்னு சொல்லியிருக்காரு, நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து இப்படி போய்கிட்டு இருக்காங்க. நெல்லையில பொருணை அருங்காட்சியகத்தை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிருக்காரு. பொருணை அப்படின்னா தாமிரபரணி நதிக்கரையை ஒட்டுன தமிழர்களுடைய நாகரிகத்தை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கீழடியில பண்ணி
அதை வந்து அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து மதுரைக்கு பக்கத்துல ஒரு அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த பாரம்பரிய கட்டட முறையில வந்து ஒரு அருங்காட்சியகத்தை இங்கேயும் அமைச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற அந்த ஹைவேஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துலதான் வந்து அமைஞ்சிருக்கு. அது இந்த ட்ரோன் காட்சிகள்லாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. ஆமா, இன்னைக்கு அங்க போனவர் கொஞ்சம் ரோட் ஷோலாம் பண்ணியிருக்காரு. இறங்கி போய் அங்க இருந்த தொண்டர்களுக்கெல்லாம் வந்து கையசைச்சிட்டு கை கொடுத்துட்டுலாம் போயிருக்காரு. அதான் அதிமுகல இருந்து கேக்குறாங்க, இந்த எஸ்ஓபி அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்றாங்க. இன்னும் ரோட் ஷோ அப்புறம் பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளே வரல. இவர் மட்டும் எப்படி ரோட் ஷோ போறாரு? அதானே, சட்டம்ன்றது அவருக்கு பொருந்தாதா? ஆளுங்கட்சிக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, எதிர்கட்சிக்கு தான்ங்கிற மாதிரி திமுக டீல் பண்றாங்க போல. நாங்க ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கலனாலும் நீங்க பஸ் எடுத்துட்டு போய் மேல நின்று பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன நாங்க பேசுவோம் அப்படின்னு இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, முதல்வர் முருகனோட தான் இருக்காரு அப்படின்னு வந்து. முருகனோட இருக்காரா? அவர் எப்ப பாஜக இருந்து இங்க வந்தாரு? எல் முருகன் இல்ல, பழனி ஆண்டவர் முருகன் வந்து எங்க முதல்வரோட தான் இருக்காரு. அவர் துணை நிற்கிறாரு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதே மாதிரி கலைஞர் இருக்கும்போது பேசியிருப்பாரான்னு தெரியல, அவரே ட்ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப அவங்க வந்து இறங்கி வந்து வேல் யாத்திரைக்கெல்லாம் டஃப் கொடுப்பாரு போல சேகர் பாபு, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறாரு? சிலர் நாங்க தான் மாசு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார சொல்றாருன்னு தெரியும்? சிலரா? ஒருத்தர் தானே பேசுறாரு. இருந்தாலும் அவர் சிலர் தான் சொல்லுவாரா? அவங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்க தான் ரியலான பிக் பாஸ் அப்படிங்கிறது. ஓ, பிக் பாஸ் களத்துல இறங்கணும்னு வைங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிறோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு நயினார் நாகேந்திரன். ஆமா, பேசியிருக்காரு. அவர் தொகுதியிலே 42,000 ஓட்ட காணுமா, 4 கோடியும் என்னாச்சுங்கிறது தெரியல. சரி, இந்த பிக் பாஸ் அப்படிலாம் பேசுறாங்கல்ல, ரியல் பிக் பாஸ் நாங்க தான். இன்னைக்கு 2 பிக் பாஸ் வந்து ஈரோடையே அதிர வச்சிருக்காங்க. டிவிக்கு அன்னைக்கு தான் வந்து ஈரோட்ல கடல்ல நாங்க மக்கள் கடலை காட்டுறோம் அப்படின்லாம் விஜய் பேசிட்டு போனாரு. பட் அதெல்லாம் நமக்கு நம்புற மாதிரியே இல்லை. இன்னைக்கு தான் உண்மையான கடல் ஈரோட்ல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. கடல், பனிப்பாறை, டால்பின் எல்லாமே வந்திருக்கு போல இருக்கு. எல்லாமே இன்னைக்கு ஈரோட்ல சங்கமம் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த இணைப்பு விழா நம்மளும் ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, அது இன்னைக்கு நடந்துருச்சு. அதனால வந்து இந்திய அரசியல் மட்டும் இல்லாம ஆசிய கண்டத்தோட அந்த அரசியல் மேப்பையே புரட்டி போட்டிருக்காங்க. ட்ரம்ப்பே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ட்ரம்ப் வந்து இதுக்காக தூங்காம அலாம் வச்சு எந்திரிச்சு காலையில அந்த மீட்டிங்கை பார்த்திருக்காரு. எதுல வந்துச்சுன்னு தெரியல, ஆனா பார்த்திருக்காரு. நம்மளுக்கே ரொம்ப லேட்டா தான் கிடைச்சது அந்த ஃபுட்டேஜ்லாம். ஸோ அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜி.கே. வாசன் யாருன்னு சொல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவர் தானே அரசியல் சூறாவளி. ஜி.கே. வாசன் வந்து இவரோட கட்சியை எடுத்துக்கிட்டாரு, எடுத்து இதுல வந்து இணைச்சிருக்காரு தமிழருவி மணியனோட கட்சியை. இன்னைக்கு பலம் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்ட்ரா 30 பேர் சேர்ந்திருக்காங்களா? 30 பேர் இல்ல, 5 பேர். 5 பேர் மேடையில மட்டும்தான் கூட்டம் இருந்துச்சு. அதனால வந்து அந்த கூட்டத்துல ஜி.கே. வாசனை காட்டணும். எங்க வச்சா காட்ட முடியும்? மேடையில ஏத்துனீங்கன்னா காட்டலாம். ஒரு கேமரா தான், மேடைக்கு மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு அங்க வச்சு அந்த கூட்டத்தை காட்டி அவருக்கும் ஒரு வேல் கொடுத்துருக்காங்க. முருகன் எங்களோட தான் இருக்காருன்னு ஜி.கே. வாசன் இப்ப சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வேல் கொடுத்து 6 படையப்பன் மாதிரி அங்க நிக்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழருவி மணியனும் அங்க வந்திருந்தாரு. அவரு என்ன, இன்னைக்கு தமிழருவி மணியனுக்கு பிறந்த நாள் வேறையா, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளுங்கிறதுனால அதையும் அனௌன்ஸ் பண்ணி விட, இப்படி ஒரு ஹாப்பி பர்த்டே நீங்க கொண்டாடி இருக்கவே மாட்டீங்க, கட்சி அடக வச்சு கொண்டாடி இருக்கீங்களேங்கிற மாதிரி போயிருக்கு. இல்ல, கட்சின்னு நீ சொல்றதே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ற மாதிரி தான் பாரு. ஆமா ஆமா, கண்டிப்பா. இதோட பெரிய விஷயம், கட்சி காமாக்கான ஒரு கட்சி இருக்குன்னு நம்ம எத்தனை நாள் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு, அதுவே பெரிய வாழ்த்து. ஆமா, அந்த காமராஜர் மக்கள் கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸோட இணைச்சதுனால இனிமே நமக்கு, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வசந்த காலம் தான் அப்படின்னு இருக்காரு. அதுல பேசும்போது முக்கியமா ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கு அண்ணன் தமிழருவி மணியனும் தமிழ்நாடு முழுக்க இருக்க அவருடைய ஆதரவாளர்களும் இங்கே திரண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அலைகடல் என திரண்டிருக்கிறார்கள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு. கேமரா திருப்பி காட்ட மாட்டாங்கன்ற தைரியத்துல அவர் பேசியிருக்காரு. திருப்பிடாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லல. ஆனா வந்து அந்த இணைப்பு விழா சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சோகமான விஷயம் தான், இதுக்கப்புறம் நம்ம இந்த இணைப்பு விழாவை பத்தி பேச முடியாதுல்ல. செவிலியர்கள் போராட்டம் பத்தி நேத்தே ரொம்ப டீட்டெயிலா பேசியிருந்தோம். அவங்க வந்து சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறதையும் பணி நிரந்தரம் இதெல்லாம் வச்சுதான் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திமுக வந்து எதிர்கட்சியா இருந்தபோது நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான், அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போராடினவங்களை கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல அரெஸ்ட் பண்ணி அங்க கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. அங்கேயே போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்குமே வந்து விடிய நேற்று இரவு வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு காலையில வரைக்குமே அங்கேயே கிளாம்பாக்கத்திலே இருந்து போராட்டம்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. இப்ப மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, போராடுறது அவங்களோட உரிமை, போராடிட்டு போட்டோம், ஆனா யாருக்கும் தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
பட் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய அரசே வந்து போராடிட்டு போட்டும் அப்படிங்கிற லெவலில் தான் டீல் பண்ணுறாங்க போல. அதே மாதிரி இந்த ஒப்பந்த முறையில் செவிலியர்களை எடுக்கிற முறையை கொண்டு வந்ததே அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா தான். அதிமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்றாரு. சரி, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அதை சரி பண்ணுங்க, நாங்களும் அந்த தப்பை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேச்சு வந்து இருந்தது. பட் செய்கிறோம்னு சொல்லிட்டதுனால தான் அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க திமுக அரசு. சொல்லாததையும் செய்வார், ஆனா சொன்னது செய்ய மாட்டார். ஆமாம், சொல்லாதது அப்படி என்ன செஞ்சுருக்காங்க? அப்படியே அதுவும் தெரியல, அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ செய்வாங்க, அதான் சொல்லல, தெரியாது உங்களுக்கு. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா அந்த திருவள்ளூர்ல ஒரு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, பொதட்டூர்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல கணேசன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவர் ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆய்வக உதவியாளரை பணிபுரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் இருந்திருக்கு, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ். அதுல பெரிய ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்றத அவங்களுடைய மகன்கள் மோகன்ராஜ், ஹரிஹரன் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தந்தையினுடைய காலில் பாம்பை விட்டு கடிக்க வச்சு அவரை வந்து கொண்டு இருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியே பரவி இருக்கு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்லியிருக்காங்க. அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகுதான் இது கொலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 பேர் இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு அப்பாவை வந்து பணத்துக்காகவும் அவர் அரசு வேலையில் இருந்தார், அது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிலாம் கொலை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி சென்னையில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது, அந்த அண்ணா சாலையில். அதில் வந்து இன்றைக்கி 2-3 மாடிகள் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. நல்ல வேலையாக வந்து அங்கே யாரும் இல்லை அந்த டைமில், அதனால காயங்கள் இல்லைனாலும் பெரிய ஒரு தொலைத்தொடர்பில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அங்கே வந்து போலீஸும் சரி தீயணைப்புத்துறையும் சரி குமிஞ்சு அந்த தீயை அணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது, எதனால் நடந்தது அப்படிங்கிற விசாரணையும் போய்கிட்டு இருக்கு. ராஜஸ்தானில் ஜூலை மாதம் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது இப்போ வந்து பெரிய டாக்கா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஜூலையில் இங்கே ராஜஸ்தான் அதில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அங்கே ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு கமர்ஷியல் கோர்ட்டில். அது எது ஓட்டின வழக்கு அப்படின்னா, அதானி நிறுவனமும் அங்கே ராஜஸ்தானில் உள்ள அரசு நிறுவனமும் சேர்ந்து இங்கே மின் உற்பத்தியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம். இந்த ஒப்பந்தத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல் தேவையில்ல அந்த நிலக்கரி மின் உற்பத்திக்கு, அதுக்காக வந்து சத்தீஸ்கர்ல இருந்து ராஜஸ்தானுக்கு நிலக்கரி எடுத்துகிட்டு வரணும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயில் மூலமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதா அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. ஆனால் அதானி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பை ரோடு வந்து அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்ததுல கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபா செலவாயிருக்குன்னு பில்லு போட்டு அரசு கிட்ட இருந்து அந்த 1400 கோடியும் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லி போடப்பட்ட வழக்கில் வந்து அங்கே ஜெய்ப்பூர் கமர்ஷியல் கோர்ட்டோட நீதிபதி தினேஷ்குமார் குப்தா, இதை நீங்கள் செஞ்சது தவறு தான் சொல்லிட்டு அதானி நிறுவனத்துக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டு இதில் சிஏஜியும் வந்து தணிக்கை பண்ணி அறிக்கை வெளியிடணும்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அதே நாளில் இந்த உத்தரவு காலையில் வருது. அவர் மாலைக்குள்ள ஜெய்ப்பூர்லேருந்து பீகாருக்கு வந்து மாற்றிருக்காங்க. இந்த கமர்ஷியல் கோர்ட்ஸோட நீதிபதிகளை அரசு தான் வந்து ஹைகோர்ட்டோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அரசு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் ஹைகோர்ட்டும் அன்னைக்கே வந்து இதை மாற்றிருக்காங்க. அவரை வந்து வேற ஒரு இடமாற்றம் செஞ்சுருக்காங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஜெய்ப்பூர்லேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்துல உங்களை கொண்டே போடுறோன்னு சொல்லி அவரை போட்டிருக்காங்க. அடுத்த 2 வாரத்தில் இந்த உத்தரவுக்கு ஸ்டேயும் வாங்கியிருக்காங்க அதானி நிறுவனம் ஹைகோர்ட்டுக்கு போய். ஸோ இது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீதித்துறையே வந்து கார்பரேட்டுக்காக விலை பேசுகிற அளவுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன படிங்க, இது உங்கள் சொத்து அப்படின்னு நீதிமன்றத்துடைய செவத்தில் எழுதி வச்சுட்டு, எங்க சொத்து நாங்க எப்படி வேணா டீல் பண்ணிப்போன்ற மாதிரி மோடி அரசாங்கம் பண்ணிருக்காங்க. நண்பருக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி போவாங்க போல, அந்த மாதிரி தான் தெரியுது இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது. இப்போ அந்த ஏற்கனவே நண்பருக்காக தான் போல ஒரு இது அணுசக்தி இது வந்து தனியாரே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கரெக்டா வந்து கொண்டு வராங்க. தனியார் நிறுவனங்களும் இந்தியாவில் அணுசக்தி அணு உலைகளை வந்து இயக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அதான் ஏற்கனவே சீட்டை போட்டு வச்சாங்க. எங்களுக்கு அந்த அணு உலைகளை இயக்குறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பேசி ஒரு வாரத்துல மசோதா தாக்கல் ஆகுது. இப்ப தாக்கலாகி 2-3 நாள்லயே வந்து அதானி நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு அணு உலையை வந்து இயக்குறதுக்காக ஆர்வம் காட்டியிருக்காங்களா. மசோதாவை யார் தயார் பண்றதுன்னு நமக்கு சந்தேகம் தெரிய மாட்டேங்குது. முன்னாடியே வந்து சீட்டு போட்டு வச்சிருக்காங்க எங்களுக்கு வேணும்னு. யூபியில இப்ப ஒப்பந்தமும் போட போறாங்க அரசோட. ஸோ தனியார் அவங்க கையில அணுசக்தி போகுது. மற்ற திட்டங்களை கொடுக்கறதுனா சரி ஓகே, ஏதோ ஊழல் பண்றீங்க ஏதோ பண்றீங்கன்னு போயிடலாம். ஆனா அணுசக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. கொஞ்சம் அதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும். ஏன்னா போபால்ல அந்த பூச்சிக்கொல்லி ஆலை தான், அதுலயே இவ்வளவு இப்போ வரையும் பாதிப்பு இருக்குங்கும் போது அணுசக்தி விபத்தெல்லாம் ஏற்பட்டா அதை
ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் செர்னோபில் 1986ல அணு விபத்து ஏற்பட்டுச்சு. இன்னும் அதை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. 56 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்படி இருக்கும்போது அரசாங்கம் இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் அரசாங்கம் உண்மையாகவே மக்களுடைய பாதுகாப்பு மனசுல வச்சு பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்தியாவில இருந்து ஒரு 200 பேரை ஈடுபடுத்தியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற தகவல் எல்லாம் அண்மையில வெளியாச்சு. இப்ப அடுத்த அப்டேட்டை வந்து மத்திய அரசாங்கமே நாடாளுமன்றத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி போனவங்கள்ல 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. 7 பேர் இன்னும் மிஸ்ஸிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா உக்ரைனை எதிர்த்து போரிடும் போது ரஷ்யாவுக்கு ஆட்தட்பாடு ஏற்படுது. அதனால வடகொரியால இருந்து கொஞ்சம் பேர் கூப்பிட்டுக்கிட்டாங்க. தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி போறாங்க. அப்படி இந்தியாவில இருந்து ஒரு 200 பேர் போயிருக்காங்க. அதுலதான் அது 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த போனவங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. இப்ப அங்க போய் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஆமா. பட் அதை மத்திய அரசு அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு டீல் பண்ணல. நிறைய பேரை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அந்த குடும்பங்கள்லாம் இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அந்த ஆயுஷ் டாக்டர் அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுல ஒரு பெண்ணோட ஹிஜாபை பிடிச்சி இழுத்து ஒரு மாதிரி ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. அதுல வந்து ஸ்ரீநகர்ல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாணியம்பாடியிலையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போடணும், அவரை கைது பண்ணணும் பீகார் முதல்வரை அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது ஈஸியா கடந்து போறாங்க. ஆனா அவர் பண்ணது கிட்டத்தட்ட ஈவ் டீசிங் தான் அது. சோ அதை வந்து நம்ம ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு ரோட்ல போறவர் யார் வேணா எந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை வேணா பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ அதனால அதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய குரல்கள் எழுந்துட்டு இருக்கு. இந்திய கிரிக்கெட் வீரர்களாக இருந்த யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பா இவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வந்து அமலாக்கத்துறை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி எதிர்கட்சியில எல்லாம் போய் சேரல அவங்க. என்னன்னா 1xBet அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து சட்டவிரோதமாக இந்த பெட்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த ஆப்புக்கு வந்து இவங்க விளம்பரம் படுத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பணம் வந்து சட்டவிரோதமாக வந்த பணமா, அதனால வந்து அந்த அடிப்படையில இவங்களுடைய சொத்துக்களை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இன்னும் சில நடிகர்களும் பேரும் அதுல அடிபடுது. அக்ஷய்குமார் பேர் இல்லைல்ல, அது அவர் வேற, அதெல்லாம் வராது. அவர் ஒரு தேச பக்தர் அப்படிங்கறனால அவர் இந்த மாதிரி ஆட்ல எல்லாம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி பெட்டிங் ஆப், இந்த மாதிரி பணம் போடுற ஆப்புக்கெல்லாம் ஆடு கொடுத்துட்டு இருக்காங்க. பாப்போம் அவங்க மேல நடவடிக்கை பாயுதா அப்படின்ட்டு. நம்ம இன்னொரு பக்கம் ஒரு சோகமான செய்தி. அசாம்ல வந்து ஹோஜாய் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்து ரொம்ப வேகமா போயிட்டு இருந்திருக்கு. சஜ்ரங் நியூ டெல்லி அந்த ஊருக்கு போற அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் நடுவில் அது காட்டுப்பகுதி அப்படிங்கிறதுனால யானை கூட்டம் ஒன்று போயிருக்கு. அது யானை கூட்டம் மேலே அந்த ரயில் மோதினதுல ஒரே இடத்துல 7 யானைகள் வந்து இறந்து போயிருக்கு. ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வா இருக்கு. யானைகள் தான் காட்டை பெருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. யானைகளை பாதுகாக்கணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப மோசமான நிகழ்வு தான் இது. இதே மாதிரி இன்னொரு சோகமான சம்பவம் என்னன்னா, மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன், நம்ம நிறைய பார்த்துருப்போம் அவரை. தமிழ் படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காரு. லேசா லேசா உள்ளிட்ட நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 200 படத்துக்கு மேல அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு உடல்நலக் குறைவு காரணமாக 69 வயசுல காலமாயிருக்காரு. அவர் ப்ரொடியூசரா, ஸ்கிரீன் ரைட்டரா நிறைய ரோல்ஸ் வந்து சினிமாவில் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு பிரபலங்கள்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளும் இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம். வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியே போய் சாப்பிடுறவன் மனுஷன். வெளியே சாப்பிட போறதுக்காகவே வீட்டுல சண்டை போடுறவன் பெரிய மனுஷன். சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை வரதே சொத்துனாலதான் தலைவரே. சோர்வாக உணர்கிறீர்களா? குழந்தைகளோடு விளையாடுங்கள், உங்களுக்கு ஒரு சக்தி பிறக்கும். நான் சோர்வானதே குழந்தையோட விளையாடிதான்டா. என்னடா இது 2025 கேலண்டரை இப்ப கொடுக்குறேன்? ஆமாம்னே, கொடுக்காம வச்சிருக்கிற கேலண்டரை இந்த மாசத்துக்குள்ள கொடுத்தாதானே உண்டு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது தம்ப்நெயிலே போட்டுட்டு யாருக்கு விருதுன்னு நான் கேட்டா நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, நீயே சொல்லிரு. ஆமா, என்ன அப்படின்னா டிவிகே கூட்டம்னா என்ன அப்படின்னு ஈரோட்லயே போய் காமிச்சிருக்காங்க. இதுதான் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரங்கம் மதுரை ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கல்ல. ஓ, அவ்வளவு பேர் ஏறினா அதிரதான் செய்யும். ஆமா, அரங்கம் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் அதிர்ச்சிதான். அதனாலதான் இந்த அவார்டு. யாருக்குன்னா ஜிகே மணி, சாரி ஜிகே வாசனுக்கும் தமிழருவி மணியனுக்கும் இந்த அவார்டை கொடுத்துடலாம். ஓகே, இந்த இணைப்பு இந்த டிசம்பர் 20 வரலாற்றுல குறிக்கப்பட வேண்டிய நாள்ங்கிறதுனால நமக்கும் இந்த விருது. ஏன்னா தமிழருவி மணியனுக்குலாம் விருது வரலாற்றிலே முதல் முறைன்னு நினைக்கிறேன். சாதா சக்தி கிடையாது, அணுசக்தி. ஆமா, அவங்களுக்கு விருதை கொடுத்திருக்கலாம். ஓம் நன்றி.
நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package இன்னும் பல. 2026ஆம் ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் now. A place to learn, a chance to grow.